ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மட்டனில் இருக்கிற சத்துக்களை விட மட்டன் ஈரலில் ரொம்பவே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க. அயன் குறைபாடு இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் 2-3 நாள் செஞ்சு சாப்பிட்ற போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ஹீமோகுளோபின் லெவல் சீக்கிரமாகவே கம்மியாயிடும். அவங்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்த அணுக்களும் நல்லா அதிகரிக்கும், சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம சின்ன வெங்காயமும் மிளகுத்தூளும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இன்னும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அட்டகாசமான ரெசிபியும் கூட. சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரல் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த ஈரல் வறுவலுக்கு நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தோட சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஈரல் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஈரலை ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வாங்க வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் பெரிய சீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஈரலேருந்து தண்ணி விட்டு நல்லா சுண்டிடும். ஸோ இந்த ஈரல் வறுவல் இன்றைக்கி நான் ட்ரை ரோஸ்ட்டாக தாங்க செய்ய போகிறேன், அதனால் தக்காளி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஆட்டு ஈரல் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், அந்த டார்க் கலர் மாதிரி நல்லா லைட் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஸோ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு வேளை தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ திரும்ப ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மசாலா பொடி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் ஒரு வேளை குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காம தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஈரல் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஈரல் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும். ஈரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும், நம்ம குக்கரில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயுடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ ஈரல் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஈரல் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மட்டன் ஈரல் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுவும் நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டன் ஈரல் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.